கௌதம் எங்க இருக்கான்? என் பையன் கௌதம் எங்க? கௌதம், ஐயோ கௌதம், டாக்டர் என் பையனை காப்பாத்து டாக்டர். 3rd degree burn. కాపాతది ரொம்ப కష్టం. ఇంకా 2 hours అలైవ్గా ఉంటాడు. దాని తర్వాత కన్ను మూడిடுவார். யாரா அதுக்கெல்லாம் காரணம்? மணி தர்மன் சார். நான் சிஎம் பார்க்கணும். கரெக்ட் சார், நான் சிஎம் பார்க்கணும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கு? இப்போ உனக்கு என்ன வேணும்? பையன் உங்களோட உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சாரி டாடி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் டாடி. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா செல்லம். தூக்கம் வரலையா? 2-3 நாளா அவங்கள பார்க்கவே முடியல டாடி. ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். சொல்லுப்பா. இன்னும் 2 நாள்ல உங்க பர்த்டே வருது. இந்த வருஷம் உங்க பர்த்டேவை சூப்பரா கிராண்டா கொண்டாடணும் டாடி. கண்டிப்பா நல்லா கொண்டாடலாம். முதல்ல நீ போய் ரெஸ்ட் எடு. நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்கு, நல்லா எழுதணும். ஓகே? ஓகே டாடி. குட் நைட் டாடி. குட் நைட் மம்மி. ஓகேடா செல்லம், போய் படுத்துக்கோ. சாப்பிடுங்க. உங்களை பாக்குறதுக்கு மணின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. தர பொண்ணு கிளம்பிட்டா, பையன் கிள்ளி தர சொன்ன மாதிரியே பொண்ணு தூக்கிட்டான். நாளைக்கு ஆள் பார்க்க சொல்லிருக்க. அப்பயும் உங்களை பத்தி சொல்லியிருப்பேன். நீ இருந்த ரஞ்சிக்கு பக்கத்தில் நெருங்க முடியலையே. தர ஒரு மேட்டர் தர, நாளைக்கு தர்மனி அவன் தம்பி தூக்கிடுறான். ஒண்ணுமே தர, உன் பேச்சை கேட்டு தர்மன் மேல கை வச்சிட்டான். அதை காரணம் வச்சு அவன் என்ன செஞ்சிருவல, அதுக்கு மாதிரி நம்ம அவனை செஞ்சிருவல. மணி, சொன்ன வேலையை மட்டும் செய். தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. தர்மனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இல்ல தர, 2 பேரும் சேர்த்தே பண்ணு தர. அந்த தர்மனோட அவன் தம்பி அர்ஜுன ரொம்ப டேஞ்சர் பார்ட்டி தர. என்னன்ற மணி, தர்மனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் முதுக தட்டி கொடுக்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவான். பின்னால கத்தியால குத்த மாட்டான். ஒரு டவுட் தர, நம்ம கையில இத்தனை பிள்ளைங்க இருந்தோம், அர்ஜுன் எதுக்கு ஆஸ்திரேலியா இருந்து வர வச்ச? மணிமேல நம்பிக்கை இல்லையா? இந்த மணிமேல நம்பிக்கை இல்லையா? அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. அதெல்லாம் பெரிய சமாச்சாரம். எனக்கு எதுக்கு கிளம்புற தர? டேய், கணத்துல காவா விட்டவன கிளம்பு. டேய், எங்கடா மணி? டேய் அர்ஜுனா, கில்லிடா நீ. ஒண்ணு அனுப்புடா. நீ வா. ஏய், அவங்கள அனுப்பு. உன் குடும்பத்தை பார்த்துட்டு இல்ல, ஒண்ணு அனுப்புடா. ஏய், ஒரே அழுத்து மண்ட செதறிடும். உன்னை சுட்டு கடல்ல போட்டா மீனுக்கு விஷண்டா. ஏய், கூப்பிடுறா. உனக்கு ஏவா இருக்கான்னு பாக்குறேன். நான் இருக்கேன் முதலாளிக்கு. அண்ணே, என்ன இவனுக்கு போய் கண்ணடு? அண்ணே, இவன் மிருகன சாவணும். இவன் அது அவன் புத்தி. சொல்றேன்ல, வா போலாம். ஏய் நில்லுடா. யாரு இருக்க உன்னை காப்பாத்தன்னு கேட்கும் போது நான் இருக்கேன்னு சொன்ன தெரியுமா? நீ மனுஷடா. தெரியுமா, அந்த கமிஷன் உங்க மேல ரொம்ப கோத்துல இருக்கிறான். போய் மன்னிப்பு கேளுங்கடா. எனக்கு என் தம்பி இருக்கான், என் அர்ஜுன் இருக்கான். உனக்கு யார் இருக்கா? ராதிகா, வாப்பா. படி, என் உயிரியை கொண்டு என்கிட்ட சேர்த்திருக்க. நீ கேட்ட பணத்தை விட அதிகமாவே தர. உனக்கு வேற என்ன வேணும் கேளு.
துரை எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? சொல்லு. இந்த தர்மனி அர்ஜுனையும் மன்னிச்சு விட்டு துரை. பாவம் சின்ன பசங்க. உன் பொண்ணு தான் உங்கள்கிட்ட வந்துச்சுல, என்னன்றா? ஏய், அது முடியாது. வலி 2 வருஷம் வலி மனசுக்குள்ளே இருக்கு. அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ செஞ்ச வேலைக்கு கூலி அதிகமாக கொடுக்குற, அதோட விட்டு தேவையில்லாம புது மத்தியஸ்தம் பண்ணாத. உன் உயிரியாவது காப்பாத்திக்க. இவமா ஓ சாம்பார் ஊத்துட்டுமா? மூளை குறைச்சு வைக்க. எல்லாரும் இப்படி ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இனிமே எப்பவுமே இப்படிதான் போவேனா? வணக்கம். என் பேர் ராதிகா. ஞாபகம் இருக்குல்ல? நான் இப்ப கமிஷனர் பொண்ணா வரல, உங்க வீட்டு பொண்ணாவே வந்திருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமா? தர்மாஜி, இந்த வீடு எனக்கு ஒரு கோயில் மாதிரி தெரியுது. அர்ஜுனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்காக என்னையே வேண்டான்னு விட்டுட்டு வந்தாரு. நாங்க சேர்ந்து வாழணும்னா அது உங்களாலதான் முடியும். வித் யுவர் பெர்மிஷன் அர்ஜுன் கிட்ட தனியா பேசணும். கூட்டிட்டு போட்டுமா? அர்ஜுன், அர்ஜுனா, அண்ணே போ. அர்ஜுன், நீ என்ன முடிவு பண்ணிருக்க? என் முடிவு என்னைக்குமே ஒண்ணுதான். எனக்குன்னு ஒரு காதல், மனைவி, எதிர்காலம் எல்லாமே நீதான். அது இன்னைக்கு இல்ல, நான் உன்னை பார்த்த அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். உன்னை முதல் தடவையா பார்த்தப்போ நீ ஒரு போலீஸ் கமிஷனர் பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு ரவுடியோட தம்பின்னு உனக்கும் தெரியாது. அதை தெரிஞ்ச உடனே நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நாம விரும்பணுன்றதுக்காக என் அண்ணா சிங்கப்பட்டார். அதனாலதான் நீயும் வேணாம் காதலும் வேணாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நடந்தது உனக்கு தெரியாது. எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு எல்லா பிரச்சனையும் அவர் தலைமையில போட்டுக்கிட்டு என்ன மட்டும் படிக்கிறதுக்கு ஆஸ்திரேலியா அனுப்பிச்சிட்டாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எங்க அண்ணன் அரசாங்கத்துக்கிட்ட பொது மன்னிப்பு வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் யாரால? என்னால, நம்ம காதலால. நான் இங்க வந்ததுல இருந்து உங்க அப்பாவால எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமான்னு எங்க அண்ணன் மனசுக்குள்ளேயே போராடிட்டு இருக்காரு. சாரி ராதிகா, நீ கன்வின்ஸ் பண்ண வேண்டியது என்ன இல்ல, எங்க அண்ணனை. அர்ஜுன், போலாமா? இனிமே சக்சஸ் தான் குரு. நான் வந்துட்டேன்ல. 2 நிமிஷம் நான் கூப்பிடுறேன். அண்ணே, ராதிகா, ரொம்ப தேங்க்ஸ் தர்மாஜி, அர்ஜுனை என் கூட அனுப்புனதுக்கு. அர்ஜுன் மனசுல நான் இருக்கேன், என் மனசுல அர்ஜுன் தான் இருக்கான். அர்ஜுன் இல்லாம என்னால வாழ முடியாது. ஆனா என்னை விட அதிகமா அர்ஜுன் மனசுல நீங்க தான் இருக்கீங்க. வரேன். It's all in your hands.